மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு திருவிழா மிகுந்த உற்சாகத்துடன் நடைபெற்றது. காளை முட்டியதில் நவீன் என்ற மாடுபிடி வீரர் உயிரிழந்தார். 40க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். வாடிவாசல் தமிழர் பண்டிகையான பொங்கல் திருநாளின் உற்சாகத்துக்கான வாசலும் கூட. பொங்கல் பண்டிகையை ஒட்டி மதுரையின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி அவனியாபுரத்தில் நடைபெற்றது. 1100 காளைகளும் 900 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்ற இந்த போட்டியில் தொடக்க முதலே பரபரப்பும் விறுவிறுப்பும் தொற்றிக் கொண்டது. காலை 7 மணி அளவில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆட்சியர் சங்கீதா தலைமையில் தொடங்கிய ஜல்லிக்கட்டு போட்டியில் சுற்றுக்கு 50 நபர்கள் என சுழற்சி முறையில் களமிறக்கப்பட்டனர். மொத்தம் 11 சுற்றுகள் நடத்தப்பட்டன. ஒவ்வொரு சுற்றிலும் மாடுபிடி வீரரா காளையா என்ற சவாலுடன் போட்டி நடைபெற்றது. அந்த தங்கத்துக்கு அள்ளி போறேன் பரிசு. அருமையான கலை, சூப்பரா விளையாடுது, தரமான கலை, பொறுக்க விடுதுப்பா. ஐயா அப்பயே பாத்து தம்பி, டவுசர் பாத்து அருமையான மாடு, சூப்பர் மாடு. பத்திரப்பதி மற்றும் வணிகத்துறை அமைச்சர்களும் ஒரு தங்க காசு பண்ண மாதிரி. காளையர்கள் தங்கள் வீரத்தை காட்டிய அதே வேளையில் காளைகளும் களத்தில் நின்று விளையாடின. அருமையான காளை, நல்ல ராட்டின மாதிரி, தஞ்சாவூர் கரகாட்டம் மாதிரி சுத்துது. டிடிவி தினகரனின் காளை வீரர்களுக்கு போக்கு காட்டி வெற்றி பெற்றது. VK சசிகலாவின் காளை 5 நிமிடத்திற்கு மேலாக களத்தில் நின்று ஆட்டம் காட்டியது. வெற்றி பெற்ற காளைக்கு அமைச்சர் மூர்த்தி சார்பில் கூடுதலாக ஒரு தங்க காசு வழங்கப்பட்டது. வாடிவாசல் முன் களமாடிய டிடிவி தினகரனின் காளையும் வெற்றி பெற்றது. இதேபோல அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமாரின் காளையும் பிடிபடாமல் சென்று வெற்றி கனியை தட்டிச் சென்றது. அவனியாபுரம் செல்லையா காளையை அடக்கினால் 1 லட்சம் ரூபாய் பரிசு என அறிவிக்கப்பட்டது. வீரர்களின் முயற்சி தோல்வியடைந்து காளை வெற்றி பெற்றதால் 1 லட்சம் ரூபாயை காளை உரிமையாளரே எடுத்துச் சென்றார். விறுவிறுப்பாக நடந்து வந்த போட்டியில் துன்ப நிகழ்வாக 9வது சுற்றில் நவீன்குமார் என்ற வீரரை மாடு கொம்பால் குத்தியது. இதில் பலத்த காயமடைந்த நவீன் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். 11வது மற்றும் இறுதிச் சுற்றில் 10 சுற்றுகள் வரை சிறப்பாக விளையாடி தேர்வானவர்கள் உட்பட 30 நபர்கள் கலந்து கொண்டனர். இறுதிச் சுற்றில் வெல்லப்போவது யார் என்ற விறுவிறுப்பு இறுதி நொடி வரை நீடித்தது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் திருப்பரங்குன்றம் கார்த்திக் 19 காளைகளை பிடித்து முதலிடம் பிடித்தார். அவருக்கு 8,50,000 ரூபாய் மதிப்பிலான கார் பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் கன்றுடன் கறவையும் பரிசளிக்கப்பட்டது. வடமாடு சொல்லிட்டு டீம் இருக்கு. அதுவே எங்களுக்கு பெரிய பயிற்சி தானே. தினம் காலையில் எந்திரிச்சு ஓடுவோம். 1 மாசம் முன்னாடி காலையில் எந்திரிச்சு ஓடுவோம். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஓடுவோம். ரொம்ப சந்தோஷம். பசுரை வாங்கியிருக்கேன். சிவகங்கை ஐயம்பட்டியில் வாங்கியிருக்கேன். இல்ல இப்ப பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். ஆமாண்ணே, பிரைவேட் ஆர்டி ஆபீஸ் வேலை பார்க்குறேன். காலைல ரன்னிங் நல்ல சாப்பாடு, அவ்வளவுதானே. கவர்மெண்டால கூட தேவையில்லை. இன்சூரன்ஸ் மாடு இன்சூரன்ஸ் இருந்தா போதும். நம்ம அரசுக்கு ஒரு கவர்மெண்டால சொல்லி நம்ம அண்ணன் ஒரு ஆள் இறந்துட்டாரு இன்னைக்கு. அவருக்கு அவங்க வீட்டுக்கு ஏதாவது இழப்பீடு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கவர்மெண்ட் வேலை நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். சும்மா தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். குன்னத்தூர் அரவிந்த் திவாகர் 15 காளைகளை பிடித்து 2வது இடம் பிடித்தார். அவருக்கு 2 சக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட்டது. நான் லீவு டயத்துலாம் இந்த மாதிரி சனி ஞாயிறுலாம் மஞ்சள் போயிடுவான். போய் வயிற்சி எடுத்துருவோம்னே. இது இங்க பிடிக்கணும்னு நினைச்சது வந்தோம். அதே மாதிரி பிடிச்சாச்சு, செகண்ட் பிரைஸ் பிடிச்சோம்னே. சந்தோஷமா இருக்குண்ணே. காலைல இருந்து பிடிக்க முடியாம போய் பிடிக்க விட மாட்டேன்ட்டாங்க. அதுக்கு எடுத்து இப்போ வந்து லாஸ்ட் பிடிச்சலான்னு பிடிச்சோம்னே. படிச்சு வேலை முடிச்சு வேலை பார்த்துக்கிறேன். வண்டி டிரைவரிங் மாதிரி வாங்கிக்கிறேன். படிச்சு முடிச்சுட்டு சொந்த வண்டி இருக்கேன்.
மாறி மாவட்டம் குன்னத்தூர்ல இருந்துண்ணே. அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? படிச்ச எடுப்புக்கு மட்டும் வேலை கொடுத்தா ரைட்ண்ணே. எல்லாரும் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு ஒரு கோரிக்கை கொடுத்தா கரெக்டா இருக்கு. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தைச் சேர்ந்த முரளிதரன் 14 காளைகளை பிடித்து 3ஆம் இடத்தை பிடித்தார். BK சசிகலா பெயரில் அவிழ்க்கப்பட்ட மலையாண்டி காளை சிறந்த காளையாக அறிவிக்கப்பட்டது. அவருக்கு முதல் பரிசாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்பில் டிராக்டர் மற்றும் கன்றுடன் கறவை வழங்கப்பட்டது. அவனியாபுரம் GR கார்த்திக் காளைக்கு 2வது பரிசு வழங்கப்பட்டது. அவருக்கு மோட்டார் பைக் மற்றும் கன்றுடன் கறவை வழங்கப்பட்டது. காளைகளை அடக்கும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளை உரிமையாளர்களுக்கு தங்கம், வெள்ளி காசுகள், மிக்சி, ஃபேன், கிரைண்டர், குக்கர், கட்டில், சைக்கிள் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 21 மாடுபிடி வீரர்கள், பார்வையாளர்கள், காவலர்கள், பத்திரிகையாளர் உட்பட 48 நபர்கள் காயமடைந்தனர். 10 நபர்கள் மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர்.